இங்க மீனாவும் ரோகிணியோட நிலைமையை பார்த்து ரொம்பவே வருத்தப்பட்டு அந்த நிலைமையை யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம மறுபடியும் அவங்க அம்மா கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அம்மா, இந்த மாதிரி வீட்டுல இருக்க ரோகிணியை இந்த மாதிரி வந்து அத்தை போட்டு பயங்கரமா கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. அவங்க செஞ்ச தப்பா சொல்லி கட்டி அவங்கள ரொம்பவே வந்து டார்ச்சர் பண்றாங்கம்மா. அது மட்டும் இல்லாம இங்க மனோஜி ரோகிணியும் பேசவே விட மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிற சீதாவுமே, இங்க பாருக்கா, உனக்கு ரோகிணியை பத்தி உண்மையுமே தெரியாதுக்கா, அவங்க பயங்கரமா ஏமாத்திட்டு இருக்காங்க. அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை ஏமாத்தினாங்க, ஞாபகம் இருக்கா? அப்பவே நான் புரிஞ்சுக்கிட்டேன், அவங்க வந்து ஒரு பயங்கரமான கல்லூரி மங்க. அவங்க நிறைய விஷயங்களை வந்து தனக்குள்ளே வச்சுக்கிறாங்க. ஆனா நிறைய சீக்கிரம் இருக்கு அவங்க கிட்ட அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சீதா ரோகிணியை பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஆனா மீனாவும் இன்னுமே ரோகிணி மேல பரிதாபப்பட்டு தான் பேசிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இவங்க எல்லாமே ரோகிணியை பத்தி பேசிட்டு இருக்கிறத பார்த்த சத்யாவுமே, அக்கா, இங்க சீதா சொல்றதான் சரிக்கா, நீ ரோகிணியை பத்தி தப்பா நினைச்சிட்டு இருக்காத. அவங்க உண்மையிலுமே ஒரு பயங்கரமான கேரக்டர். அவங்கள பத்தி நீ என்ன தெரியும்னு நினைக்கிற? சொல்ல போனா நான் சத்யா கூட வேலை செஞ்சேன்லக்கா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அப்ப கூட இந்த மாதிரி சத்யா கிட்ட வந்து வட்டி பணம் எல்லாம் வாங்கிட்டு போவாங்க. அவங்க ஒரு பயங்கரமான ஆளு. அது மட்டும் இல்லாம அடிக்கடி சத்யா கிட்ட வந்து பணம் வாங்குவாங்க, குடுக்கல் வாங்கலாம் நிறைய வச்சிருப்பாங்க, இந்த மாதிரி நிறைய வேலை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்டோன்னு இந்த பக்கம் மீனாக்கு தூக்கி வாரி போடுது. என்ன சத்யா சொல்ற? அந்த மாதிரி வந்து அந்த ரவுடி பையிட்ட வந்து இங்க ரோகிணி பணம் வாங்குவாங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமாங்கா, கண்டிப்பா வாங்குவாங்க, நிறைய டைம் வாங்கியிருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு 2-3 லட்சம் வரைக்கும் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்டோன்னு இந்த பக்கம் வந்து மீனாவுக்குமே பயங்கரமா வந்து உறுத்தலா இருக்கு. உடனே இதை பார்த்துட்டு இருந்த மீனாவோட அம்மாவுமே, இங்க பாரு மீனா, அவளுக்கு தேவைப்பட்டிருக்கும் போய் வாங்கியிருப்பா, இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. அது மட்டும் இல்லாம இவங்க சொல்றாங்கன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை போய் நீ மாப்பிள்ளை சொல்லிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்டவன மீனாவுமே, இல்லம்மா, கண்டிப்பா நான் அவங்க கிட்ட சொல்லிதான் ஆகணும், ஏன்னா ஏதாவது பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா கண்டிப்பா இவங்க தலை தான் உருள ஆரம்பிக்கும், அதனாலதான் சொல்றேன், எந்த விஷயமா இருந்தாலும் அவர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இதை கேட்டுட்டு இருக்க மீனாவோட அம்மாவுமே, இல்லம்மா, நீ சொல்றதெல்லாம் சரிதான், ரோகிணி தான் ஏற்கனவே உங்க வீட்டுல பயங்கரமா கொடுமை அனுபவிச்சிருக்கான்னு சொல்ற, இப்ப இந்த பிரச்சனையை போய் சொன்ன அப்படின்னா மறுபடியும் பெரிய பிரச்சனை ஆகாதா? மறுபடியும் ரோகிணி அவங்க வீட்டுல வாழ்றதுக்கே வந்து கேள்விக்குறி ஆகி போயிருமே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா மீனாவுமே, இல்லம்மா, நான் முத்துக்கிட்ட சொன்னா அவர் அப்படியே சீக்கிரட்டா வச்சுக்குவாரு, எந்த பிரச்சனையும் வராது, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு எப்பவும் போல மீனாவே அங்கிருந்து கிளம்புறாங்க. கிளம்புன அடுத்த செகண்ட் இந்த பக்கம் வந்து முத்துக்கிட்ட வராங்க. வந்தது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும், அந்த விஷயத்தை நீங்க கொஞ்சம் ரகசியமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்ட முத்துமே, ஏன் மீனா, அந்த அளவுக்கு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ மீனாவே, ஆமா முத்து, இது வந்து ரோகிணி சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இங்க முத்துமே, சரி சொல்லி என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்பதான் ரோகிணி தன்னோட அம்மா வீட்டுல பேசிக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. அதாவது ரோகிணி வந்து சிட்டி கிட்ட போய் நிறைய பணம் கடை வாங்குறதாகவும், அதே நேரம் சிட்டி அடிக்கடி போய் மீட் பண்றதாகவும் இந்த விஷயத்தை பத்தி அவங்கள போய் எங்க முத்துக்கிட்ட முழுசா சொல்லி முடிக்கிறாங்க. இது கேட்டவனுங்க முத்து ரொம்பவே யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த பார்லர் மேடம்க்கு எதுக்கு அந்த ரவுடி பைய கூட வேலை? சொல்லப்போனா அவன் ஒரு வட்டி கொடுக்குறவனாச்சே, அவன்கிட்ட எதுக்கு இந்த பார்லர் முதல்ல காசு வாங்குது? வட்டிக்கு வாங்கி பணம் கொடுக்குற அளவுக்கு அந்த அளவுக்கு இதுக்கு என்ன அவசரம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் முத்துக்கு மைண்ட்லயுமே ரொம்ப அடிக்க ஆரம்பிக்குது. அவருமே ஒரு முடிவு எடுத்துட்டு இந்த பக்கம் மீனா கிட்ட, சரி மீனா, இந்த விஷயத்துல நம்ம முதல்ல வீட்டுல சொன்னாதான் செட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்டவன மீனாவுமே, ஏங்க எப்படி சொல்றீங்க? எங்க அம்மா ஆல்ரெடி சொன்னாங்க அவங்க கிட்ட சொன்னா வீட்டுல சொல்லிருவீங்கன்ட்டு, ஆனா நான் எந்த விஷயத்தையும் மறைக்க மாட்டேங்கிறதுனால தான் அவங்க கிட்ட சொன்னேன். இப்போ இந்த விஷயத்தை போய் நீங்க வீட்டுல சொன்னீங்கன்னா ரோகிணிக்கு ஏற்கனவே பிரச்சனை மேல பிரச்சனை போயிட்டு இருக்கு, இப்ப நம்ம இன்னொரு புது பிரச்சனை கிளப்பிட்ட மாதிரி ஆயிருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா முத்துவுமே கரெக்டா சூதானமா யோசிச்சு, இங்க பாரு மீனா, நீ வந்து ரோகிணிக்கு பிரச்சனை ஆயிரும்னு நினைக்கிற, ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா ரோகிணி இந்த மாதிரி சம்மந்தம் இல்லாம சிட்டி கூட மாட்டிக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சிட்டி வந்து ஒரு கேடு கட்டவன், அவங்க கிட்ட போய் இவ பணம் வாங்கியிருக்கா, இவ எவ்வளவு பணம் வாங்கியிருக்கான்னு தெரியல. இப்ப ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா கண்டிப்பா சிட்டி வந்து இந்த ரோகிணி சும்மா விட மாட்டான், அப்ப அவ வந்து வசமா மாட்டிக்குவா, அதனாலதான் அவளை காப்பாத்துறதுக்காக தான் இந்த விஷயத்திலயுமே நான் நம்ம வீட்டுல சொல்றது நல்லதுன்னு நான் முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கிட்ட இந்த பக்கம் மீனாமே தெளிவா புரிஞ்சுக்கிட்டு, சரிங்க, நீங்க சொல்றது சரியா தான் தோணுது, நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனது மட்டும் இல்லாம முத்துவுமே இந்த பக்கம் அண்ணாமலை, ரோகிணி, மனோஜ் எல்லாருமே இந்த பக்கம் ஹாலு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டது மட்டும் இல்லாம, அப்பா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே எங்க அண்ணாமலையும், ஏண்டா இப்பதான் ஒரு பிரச்சனை வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வந்து அடங்க ஆரம்பிச்சிருக்கு, நீ என்னடா புது பிரச்சனையை கொண்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இங்க பாருப்பா, இது ஒன்றும் புது பிரச்சனைலாம் கிடையாது, இது பழைய பிரச்சனை தான், சொல்ல போனா இதுவும் ரோகிணியோட பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்டவனே இந்த பக்கம் அண்ணாமலைக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா சொல்ல வர அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, இங்க பாருப்பா, இந்த மாதிரி ரோகிணி சம்பந்தமே இல்லாம சிட்டி கிட்ட போய் பணம் வாங்கியிருக்கு, அது எதுக்கு வாங்கியிருக்கு, ஏன் வாங்கியிருக்கு, எவ்வளவு வாங்கியிருக்கு அப்படின்ற எல்லா விஷயத்தையும் முதல்ல கேளுப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்டவனே இந்த பக்கம் அண்ணாமலையும் ஷாக் ஆயிட்டு, என்னம்மா ரோகிணி, அந்த வட்டிக்கார போய் அவன்கிட்ட போய் நீ பணம் வாங்கியிருக்கியா, எதுக்கு வாங்கின அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதே நேரத்தில் விஜயாவுமே, ஏன்டி நீ ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு தானே, உனக்கு எதுக்கு வட்டிக்கு வாங்குற வேலை, அதுவும் அந்த ரவுடி பையிட்ட போய் வாங்கி வச்சிருக்க, முதல்ல எதுக்கு பணம் வாங்கின அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே இந்த பக்கம் ரோகிணியுமே திரு முழிக்கிறாங்க. அதே நேரம் பக்கத்துல இருக்க ஸ்ருதியுமே, எப்படி முத்து உங்களுக்கு இந்த விஷயம் தெரிய வந்துச்சு, இந்த மாதிரி ரோகிணி வட்டிக்கு வாங்கினாங்கிறத உங்களுக்கு யார் சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்பதான் முத்துவுமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு, இந்த மாதிரி வந்து மீனா அவங்க வீட்டுக்கு போயிருந்தா, அவங்க வீட்டுல போய் பேசிட்டு இருக்கும் போது தான் சத்யா தான் சொல்லியிருக்கான், சத்யா ஆல்ரெடி சிட்டிக்கிட்ட வேலை பார்த்தவன், அங்கேயே வந்து இந்த மாதிரி ரோகிணி பணம் வாங்கிட்டு வரதெல்லாம் பார்த்திருக்கானா, அதனாலதான் இந்த விஷயத்தை பத்தி மீனா கிட்ட சொன்னோன்னா மீனா என்கிட்ட சொன்னா, அதனாலதான் இந்த விஷயத்துல ஒரு கிளாரிபிகேஷன் இருக்கிறதுக்காக தான் இப்ப நான் வீட்டுல வந்து கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்டோன்னு இந்த பக்கம் ரோகிணியுமே, சரி அப்பனா இவங்களுக்கு டைரக்டா இந்த விஷயம் தெரியாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு இந்த பக்கம் வந்து முத்துவை பார்த்து, இங்க பாருங்க முத்து, உங்க வாய்க்கு வந்தபடி என்ன இந்த மாதிரி கடன் வாங்கினேன், இந்த மாதிரி வந்து வட்டிக்கார போயிட்டு எதுக்கு வாங்கினேன்னு சொல்லி என்ன அவமானப்படுத்தாதீங்க, நான் அப்படி வாங்குற ஆள்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க விஜய்
விஜயாவுமே இங்க பாரு என்ன பார்த்து பதில் சொல்லு, நீ எதுக்கு அவங்ககிட்ட போய் பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியை பார்த்து சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ரோகிணியுமே இங்க பாருங்க அத்தை, நான் அந்த வட்டிக்காரன் போயிட்ட பணம் வாங்கினது உண்மைதான், ஆனா அது எனக்காக வாங்கல. வித்யாவோட அம்மா அப்பா உடம்பு சரியில்லாம இருந்தப்போ அவன் எனக்கு பணம் வேணும் எப்படியாவது வாங்கி கொடுன்னு சொல்லி கேட்டா. அதே நேரம் யார்கிட்ட வாங்குறதுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்போ அவ தான் சொன்னா இந்த மாதிரி சிட்டின்னு ஒருத்தர் இருக்கா, அவன்கிட்ட போய் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவ தான் அந்த சிட்டியும் கை காட்டினா. நான் வாங்கி மட்டும் தான் கொடுத்தேன், அது மட்டும் இல்லாம அந்த பணத்தை இப்ப கட்டிட்டு இருக்கிறது கூட வித்யா தான் அப்படின்னு சொல்லி மொத்த பழியும் தூக்கி வித்யா மேல போட்டுறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க முத்துக்கு பயங்கரமா டவுட் ஆகுது. ஏன் பார்லர் மேடம், நீங்களே ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு, நீங்க எதுக்காக இன்னொருத்தன்ட்ட வட்டிக்கு வாங்கி உங்க ஃப்ரெண்ட் கிட்ட கொடுக்குறீங்க, ஏன் உங்க பணத்தை கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ இல்ல என் பணத்தை எனக்கு கொடுக்குற ஐடியா கிடையாது, சொல்ல போனா எனக்கே நிறைய தேவைகள் இருந்தனால தான் நான் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்பவுமே ரோகிணி சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இந்த பக்கம் முத்துக்குமே மனசுல வந்து ஒரு திருப்தியே இல்லை, இவங்க போய் சொல்ற மாதிரி இருக்கு, எனக்கு என்னமோ வந்து இது சாட்டிஸ்ஃபேக்ஷனா இல்லை அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு அப்பா இங்க பாருப்பா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவன் பேசுறதெல்லாம் எனக்கு என்னமோ நம்பிக்கையே கிடையாதுப்பா. முதல்ல இதே மாதிரி இப்போ சிட்டிக்கிட்ட ஏதோ கடங்கட வாங்கி வச்சு அவன் வந்து நம்ம கடையை கொடு அதை கொடுன்னு சொல்லி மனுஜிட்ட ஏமாத்தி வாங்கிட்டு போயிருவான்ப்பா. இந்த ஏமாந்தோன்னு அதை எழுதி கொடுத்துட்டு வந்துருவான்ப்பா. எனக்கு இதுக்கெல்லாம் சம்பந்தமே கிடையாதுப்பா. முதல்ல நம்ம அந்த கடையை வந்து பிரிச்சு எனக்கும் ரவிக்கும் சேர வேண்டிய பணத்தை பிரிச்சு கொடுக்க சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்ட அண்ணாமலையும் பயங்கரமா யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப கரெக்டா இதை பார்த்துட்டு இருக்க விஜயாமே, டேய் அவன் கடைக்கு எதுக்குடா வர, அவன் கடையை நல்லா தானே பார்த்துட்டு இருக்கான், அவன் நல்லா தானே வியாபாரம் போயிட்டு இருக்கு, இப்போ அதை பிச்சு நீங்க 2 பேரும் பாதி காசு எடுத்துக்கிட்டு அவனோட தொழில் அழிக்கலான்னு பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இதை கேட்ட அண்ணாமலையும் என்ன விஜயா பேசிட்டு இருக்க, முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க, மொத்தம் 3 பேருக்கு சேர வேண்டிய பணத்தை ஒரே ஆளா திருடி அவன் வந்து கடை வச்சுக்கிட்டு இருக்கான், இப்போ நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, இந்த உண்மை வெளியே தெரிஞ்ச அன்னைக்கே நம்ம கண்டிப்பா அந்த கடையை வித்து அதுல இருந்து வந்த பணத்தை எடுத்து இந்த பக்கம் 3 பங்கா நம்ம பிரிச்சு கொடுக்கணும். சொல்லப்போனா அந்த விஷயத்த நம்ம விட்டுட்டோம். இப்போ மறுபடியுமே இந்த மாதிரி முத்து பயப்படுறதுல என்ன சந்தேகம் இருக்கு உனக்கு, சொல்லப்போனா அவன் பணத்துக்காக தானே பயப்படுறான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்ட மீனாவுமே இல்லைங்க இப்போதைக்கு அவங்க கடையெல்லாம் விற்க வேண்டாம், நீங்க சொல்லுங்க, நம்ம பணத்தை நம்ம சம்பாரிச்சுக்குவோம், நம்ம யார் பணத்துக்கு நம்ம ஆசைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மீனாவும் முத்துக்க சொல்றாங்க. இது கேட்டவனே இங்க முத்துவுமே இருந்துகிட்டு சரிப்பா அவன் அம்மா சொல்ற மாதிரி அவனோட பிசினஸ் நம்ம உடைக்க வேண்டாம், அவன் எப்பவும் போல பிசினஸ் பண்ணிட்டு ஆனா அந்த பிசினஸ் பண்ணி கரெக்டா மாசம்னு சொல்லிட்டு உங்களுக்கு பணம் தரணும், அது வந்து கேரண்டியா கொடுக்கணும். ஆனா அதை தராம அவன் டபாச்சிட்டு இருந்தான் அப்படின்னா கண்டிப்பா வந்து கடையை உடைக்கிறது உண்மைதான், அது மட்டும் நல்லா ஞாபகத்துல வச்சுக்க சொல்லுங்க. அதே நேரம் மீனா சொன்ன மாதிரி எங்களோட தொழில நாங்க சம்பாரிச்சுக்குவோம், நாங்களே வச்சு அதை வந்து பிசினஸ் பண்ணிக்குவோம், எங்களுக்கு இனிமேல் யாரும் தர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்துவுமே கட்டன் டேட்டா பேசிடுறாரு. அதே நேரம் பக்கத்துல இருக்க ரவியுமே ஆமாப்பா வேற வழி இல்ல, இப்ப அவன் பிசினஸ் அழிச்சுதான் நாங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணோம்னா அது நல்லா இருக்காது, அவன் பிசினஸ் பண்ணிட்டு அவன் கரெக்டா வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பணம் தரான்ல, அந்த பணத்தை நீங்க சேர்த்து வைங்க, எங்களுக்கு ஒரு டைம் வர்றப்ப நாங்க கேட்கறோம், அப்புறம் நீங்க கொடுங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே இந்த பக்கம் அண்ணாமலை கிட்ட பேசிட்டு எப்பவும் போல உள்ள போயிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் இங்க ரோகிணியுமே அப்பா சிட்டி விஷயத்துல இருந்து தப்பிச்சிட்டோம்னு சொல்லி யோசிக்கிறப்போ யாருமே எதிர்பார்க்காத மாதிரி இந்த பக்கம் சிட்டியுமே ரோகிணிக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணது மட்டும் இல்லாம இந்த பிஏ தினேஷ் மறுபடியுமே வந்துட்டான், அவனுக்கு மறுபடியும் பிரச்சனை வந்திருக்கு, நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ரோகிணியை மிரட்டுற மாதிரி கேள்வி கேட்கறாங்க. இந்த பக்கம் ரோகிணிக்குமே என்ன சொல்றதுன்னே தெரியல, இதுக்கு மேல நம்ம கிட்ட கொடுக்கறதுக்கு பணமும் கிடையாது, அதே நேரத்துல இந்த பிரச்சனைகள்லாம் சமாளிக்கிறதுக்கு எனக்கு தெம்பும் கிடையாதுன்னு சொல்லி அப்படியே மிரண்டு போய் நின்றுட்டு இருக்காங்க. அதே நேரங்க முத்துவுமே இங்க ரோகிணி மேல நமக்கு நிறைய டவுட் இருக்கு, முதல்ல இதுக்கு மேல ரோகிணியை நம்ம தெளிவா ஃபாலோ பண்ணி அவங்க யாரு என்ன பண்றாங்க எதுக்கெல்லாம் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம தெளிவா கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அவங்களுமே ஒரு முடிவுக்கு வராங்க. முதல் கட்டமா நம்ம முதல்ல வித்யா வீட்டுக்கு போயிட்டு வித்யா தான் இந்த பணத்தை வாங்கினாலா அப்படிங்கிற விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்னு சொல்லி இங்க முத்துவுமே முடிவு பண்றாரு.